நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. உண்மையான நண்பர்கள் கதை. ஓர் ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் எப்போதும் இணைப்பிரியாமல் இருந்தனர். ஒருவன் விமல், மற்றொருவன் கமல். இவர்களில் கமல் பணக்கார வீட்டுப் பையன். இருவரில் விமல் கமல் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தான். எப்போதும் பொறுமையாகவும் பணிவுடனும் இருப்பான். ஆனால் கமல் தன் நட்புதான் உயர்ந்தது. தனக்குதான் நட்பைப் பற்றி அதிகமாக தெரியும் என்று பெருமையாக பேசிக்கொண்டிருப்பான். இரு நண்பர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தனர். வெயிலும் பாலைவன சுடுமணலும் அவர்களின் பயணத்தை கடுமையாக்கின. கையில் வைத்திருந்த உணவையும் தண்ணீரையும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். ஒரு கட்டத்தில் இருவரில் பணக்காரனான கமல் தன் உணவை ஏன் மற்றவனோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று எரிச்சல் கொண்டான். அதனால் தன் ஏழை நண்பனான விமலுக்கு பகிர்ந்து தராமல் அதிக உணவை தானே சாப்பிடத் தொடங்கினான். தண்ணீரையும் அவன் ஒருவனே குடித்து வந்தான். இதைக் கண்ட அந்த ஏழை நண்பன் விமல் கோபம் கொள்ளவே இல்லை. பாலைவனத்தில் ஓரிடத்தில் பேரிச்சை மரம் இருந்தது. அம்மரத்திலிருந்து விழுந்த பழங்களை ஏழையான விமல் ஓடிப்போய் பொறுக்கினான். உடனே கமல் அவையாவும் தனக்கே சொந்தமானவை என்று சொல்லிப் பறித்தான். உன்னிடம்தான் தேவையான உணவு இருக்கிறதே, பிறகு ஏன் இதை பறிக்கிறாய் என கேட்டான் விமல். அப்படியானால் நான் உணவை வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றுகிறேன் என்று குற்றம் சொல்கிறாயா என்று சொல்லி கோபத்தில் விமலின் முகத்தில் ஓங்கெடித்தான் பணக்கார கமல். அந்நேரமே இருவரும் பிரிந்து நடக்கத் தொடங்கினர். வலியும் அவமானமும் கொண்டவனாக பாலைவன மணலில். இன்று என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று பெரிதாக எழுதி வைத்துவிட்டு நடந்தான் விமல். ஓரிரு நாட்கள் இருவரும் தண்ணீர் கிடைக்காமல் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தார்கள். அப்போது ஓரிடத்தில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஓடிச் சென்று குடிக்க முயன்றான் கமல். திடீரென நண்பனின் நினைவு வந்தது. இவ்வளவு காலம் பழகிய நண்பனை ஒரு கஷ்டம் வந்ததும் ஏமாற்றி விட்டோமே என்று உணர்ந்து நண்பனை சத்தமிட்டு அழைத்தான். குரல் கேட்டு ஓடோடி வந்த விமல் அங்கே தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். இதிலுள்ள தண்ணீரை ஒருவர் மட்டுமே குடிக்க முடியும், நீயே குடித்துக்கொள்ளென்றான் கமல். உடனே விமல் தாகம் மிகுதியில் தண்ணீரை முழுவதும் குடித்து விட்டு நண்பனை அணைத்துக் கொண்டு நன்றி தெரிவித்தான். பின்னர் இருவரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கினர். விமல் உடனே அங்கிருந்த ஒரு கல்லில், என் நண்பன் இன்று மறக்க முடியாத ஓர் உதவி செய்தான் என்று எழுதி வைத்தான். உடனே கமல், எதற்குடா இப்படி எழுதி கொண்டு வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு விமல், என்னை அடித்தபோது அதை மணலில் எழுதினேன். அது சிறிதவறு காற்றோடு போக வேண்டியவை, அதனால் அதை மணலில் எழுதினேன். ஆனால் இப்போ செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது, ஆகவே அதை கல்லில் எழுதி வைத்தேன் என்றான் விமல். ஒருவர் நமக்குச் செய்த தீமைகளை மறந்து அவர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்திருந்தால் உறவுகள் மேம்படும். வாழ்வில் தேடித் தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல, மனித உறவுகளை மட்டுமே. நன்றி.